ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிட்டு இருக்க நிறைய ஃபவுண்டர்ஸ்க்கு அந்த கேள்வி இருக்கும். ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் அப்போட வேல்யூவேஷன் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த வேல்யூவேஷனை வந்து அரைவ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி வேல்யூவேஷன்னா, இன்னைக்கு உங்க கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்ற சொல்றது தான் வேல்யூவேஷன். அது நெட் ஒர்த் அந்த மாதிரியும் சொல்லலாம். இப்போ அது வந்து வேல்யூவேஷனை வந்து 3 ஸ்டேஜஸா வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்து ஐடியா ஸ்டேஜ். ஸோ ப்ராடக்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்க டீம் மெம்பர்ஸ் மட்டும் இருப்பீங்க. நீங்க ஃபவுண்டர்ஸ் இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஐடியா ஸ்டேஜ்ல எப்படி வேல்யூட் பண்ணுவாங்க. அப்புறம் இயர்லியர் growth ஸ்டேஜ், இதை மோஸ்ட்லி வந்து சீட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ்ல எப்படி வேல்யூட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மெச்சூர் ஸ்டேஜ்ல எப்படி வேல்யூட் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ ஐடியா ஸ்டேஜ்ல வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க டீமை பேஸ் பண்ணி டீம் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட்டை வச்சு வேலிடேட் பண்ணுவாங்க. அதாவது வேலிடேட் பண்ணி வேல்யூவேஷன் அரைவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களோட நீங்க எந்த மார்க்கெட்ல ஆப்பரேட் பண்றீங்க, அந்த மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்கோர் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ற அதே ஐடியா ஸ்டேஜ்ல இருக்க ஸ்டார்ட் அப், இன்னொரு ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா, அவங்க டீமே உங்க டீமே கம்பேர் பண்ணி அந்த இதுக்கு வெயிட்டேஜ் டீமுக்கு, மார்க்கெட்டுக்கு, ஸோ காம்படிஷனுக்கு, ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் குடுத்து, ஸோ அந்த 40 crore இருந்து ஒரு நம்பர் அரைவ் பண்ணி உங்களோட ஸ்டார்ட் அப் வந்து 30 crore, இல்ல உங்க ஸ்டார்ட் அப்போட 50 crore, அந்த மாதிரி ரிஸ்க் விசஸ் ரிவார்டை வச்சு, ஸோ ஒரு மியூச்சுவலி அக்ரீட் நம்பர்ஸ்ல ஐடியா ஸ்டேஜ் வந்து வேல்யூவேஷன் நடக்கும். ஸோ அதே இப்போ இயர்லி ஸ்டேஜ் ஆர் growth ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் சீட் ஸ்டேஜ்ல நீங்க ஒரு ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணிருப்பீங்க. கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஃபண்டிங் யூஸ் பண்ணி மார்க்கெட்ல கமர்ஷியலா லான்ச் பண்ணி ஒரு ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அந்த ரெவன்யூல இருந்து இண்டஸ்ட்ரி மல்டிபிள்னு ஒன்று இருக்கும். இப்போ சாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்டேஜ்ல ஒரு 20 இருக்கும். D2Cக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8ல இருக்கும். இப்போ நீங்க ஆப்ரேட் பண்ற இப்போ உங்களோட அந்த டைம்ல ரெவன்யூ வந்து 5 கோடி அப்படின்னா, அதுல இருந்து 10 மடங்கு இண்டஸ்ட்ரி மல்டிபிள் 10 மடங்குன்னா, அன்னைக்கு உங்களோட வேல்யூவேஷன் வந்து 50 கோடி. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து growth ஸ்டேஜ். ஸோ கம்பெனி ஒரு சீரிஸ் ஏ, சீரிஸ் பி இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு DCF அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது மெச்சூர் ஸ்டேஜ் கம்பெனி. இது எப்போனா பிரிடிக்டபிள் ரெவன்யூ இருக்கும். அந்த டைம்ல இதை பண்ண ஆரம்பிப்போம். இதை பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வேல்யூவர் தான் பண்ணணும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்பெனி அடுத்த 5 வருஷத்துல என்ன ரெவன்யூ ஜெனரேட் பண்ணும், என்ன கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து அதுக்கப்புறம் லைஃப் டைம் வேல்யூன்னு ஒன்று வரும். லைஃப் டைம் அந்த கம்பெனி ஒரு growthல போனா எவ்வளவு ரெவன்யூ, எவ்வளவு கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி லைஃப் டைம் அந்த பிசினஸ் வந்து அன்னைக்கான ஸ்டேஜ்ல இருந்து ஜெனரேட் பண்ணணும்னா, அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கவுண்டிங் அப்படின்னு ஒரு காம்பவுண்டிங் வரும். அது உங்க பிசினஸ்ல ஒரு 30% இருக்கு அப்படின்னா, பட் 100 crore பிகம் 70 crore. ஸோ 70 crore உங்களோட ஃபைனல் வேல்யூவேஷனா இருக்கும். இது வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல வந்து வேல்யூவேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த 3 டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பெரும்பாலும் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் அப்போட வேல்யூவேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஐடியா ஸ்டேஜ்க்கு வந்து லைக் டீம் வச்சு டிட்டர்மைன் பண்றது, ரிஸ்க் விசஸ் ரிவார்ட் ஸ்கோர் கார்டு யூஸ் பண்ணி, ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து சீட் ஸ்டேஜ்ல வந்து இண்டஸ்ட்ரி மல்டிபிள் யூஸ் பண்றது. ஸோ சாஸ்க்கு 20x போகும், D2C 8x போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ வச்சு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் VC ரிலேட்டட் டாபிக், ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக உள்ள டாபிக் மறக்காம மைக்கிள் VC ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.